நாம் எல்லோரும் எழுந்திருந்து தேவனை துதிப்போம். தெருவில் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தனை அந்த நாட்டு அரசன் அவனை தேடி நீ நாளைக்குலேருந்து என்னுடைய இளவரசனாக நீ மாறிட்ட, என்னுடைய எல்லா வித சொத்துலையும் உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். பிரியமானவர்களே, அதே போல தான் தேவனும் கூட இந்த நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். தீத்துக்குள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. 3வது வசனத்தில், முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துன்மார்க்கத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தோம், ஆனால் தேவன் நம்மை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் அவருடைய நீதியினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த நல்ல தேவனை நாம் எவ்வளவு நன்றியோடு நாம் துதிக்க வேண்டும். எப்படி அந்த பிச்சைக்காரன் இளவரசனாய் நீ மாறிவிட்டாய் என்று சொன்ன உடனே அவன் சந்தோஷப்பட்டிருப்பானோ, அதைவிட இன்னும் மேலாக நாம் சந்தோஷப்பட்டு நாம் அவருக்கு துதிகளை செலுத்தலாம். அது ஒன்றே, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் இந்த நாளிலே நமக்கு தேவையானது. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் அந்த நாளிலே நாம் எல்லோரும் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒருமித்து நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீ வாழ்க வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, மிகுதியான வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுகிற தாசனை நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். மொழிபெயர்க்கிற சகோதரனையும் நீர் ஆவியினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். I want to turn to Luke chapter 12 verse 32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திற்கு நான் வேதத்தை திருப்ப விரும்புகிறேன். Do not be afraid, little flock, for your Father has chosen gladly to give you the kingdom. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். Whenever I read this verse nowadays, my prayer is this. இந்த நாட்களிலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் இதுவாக இருக்கிறது. Lord, please tell this to our gatherings in Tambaram and Tirumalaivayil. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தாம்பரத்திலும் திருமலைவாயிலும் கூடி வருவதற்கு இந்த வார்த்தையை நீர் தந்தருளும். Our Lord Jesus Christ should look at us and tell us, do not be afraid, little flock, for the Father has chosen gladly to give you the kingdom. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். See, 35 years ago I was very sure that we are the bride. 35 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை நிச்சயமாக இருந்தேன், நாம் தான் மணவாட்டி. And all the other gatherings not associated with us, they are the harlots. நம்மோடு கூட இல்லாத மற்ற எல்லா கூடுகைகளுமே வேசி மார்க்கத்தை சேர்ந்தது என்று. But now I know we can't say that we are the bride. ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தை நாம் சொல்ல முடியாது, நாம் மாத்திரம்தான் மணவாட்டி என்று. We can be at best a gathering whom the Lord can tell, you are a little flock, but the Father has chosen gladly to give you the kingdom. நாம் இன்று பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று தேவன் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சிறு கூடிகையாக இருக்க முடியும். See, to whom was Jesus saying
Do not be afraid, little flock, for your Father has chosen gladly to give you the kingdom. யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார்? பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று. It was just to those 12 disciples who were with him. To them he told, those who were following very closely, to them he told this word. இந்த வார்த்தைகளை தன்னோடு கூட நெருங்கி நடந்தவர்கள், அவரோடு கூட இருந்த அந்த 12 சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார். Maybe to some of the other women also who were following him. அவரோடு கூட வந்த மற்ற ஸ்திரீகளும் கூட இருக்கலாம். Maybe some others also who were very close to Jesus. இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருங்கி இருந்த மற்றவரும் அதோடு கூட இருந்திருக்கலாம். So if you read these chapters 11 and 12, you know, this incident actually starts from chapter 11 and ends in chapter 12. இந்த சம்பவம் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 12ஆம் அதிகாரத்திலே முடிகிறது. இந்த இரண்டு அத்தியாயங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, so if you read these two chapters together and you will meditate, you will find the Lord speaking to you directly, practically many things about living for him. இந்த இரண்டு அதிகாரங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. So I want to read the next verse which Jesus told to his disciples, that is verse 33. அடுத்த வசனம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை 33ஆம் வசனத்தில் இருக்கிறது. Sell your possessions and give to those in need. This will store up treasure for you in heaven, and the purses of heaven never get old or develop holes. Your treasure will be safe. No thief can steal it, no moth can destroy it. Wherever your treasure is, there the desires of your heart will be also. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Jesus Christ told his disciples to sell their possessions and to give to those in need. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர்களுக்கு உள்ளவைகளை விற்று தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். The reason why the Lord told them to do was so that they will have treasures in heaven. ஏன் அந்த காரியத்தை செய்யும்படி ஆண்டவர்களுக்கு சொன்னார்? ஏனென்றால் அது நிமித்தம் அவர்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்கள் அவர் சேர்த்து வைக்க முடியும். Then they will have the desires of their heart set on treasures in heaven. அப்பொழுது அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். They will not have the desires of their heart set on anything on this earth. இந்த பூமிக்குரிய எந்த காரியத்தின் மீதும் அவர்களுடைய வாஞ்சையும் ஆசையும் இருக்காது. For Abraham, the desire of his heart was set on Isaac. ஆபிரகாமுக்கு தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை ஈசாக்கின் மேல் இருந்தது. I am sure the same thing it was for Sarah also. சாராளுக்கும் அது பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். But the Lord wanted Abraham to go through that test and come out successful. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் அந்த பரீட்சை வழியாய் கடந்து போய் அவன் வெற்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். So the Lord told Abraham to sacrifice Isaac. ஆபிரகாம் இடத்திலே தேவன் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி சொன்னார். Abraham proved that he feared God and that his treasure was not Isaac, but to fear God and obey him. ஆபிரகாம் தேவனுக்கு நிரூபித்தான் தன்னுடைய பொக்கிஷம் ஈசாக்கு அல்ல, தேவனுக்கு பயப்பட்டு கீழ்ப்படிவதுதான் என்று. So if we want to belong to the little flock which the Father has chosen gladly to give the kingdom, then we must not have our heart's desire set on anything on this earth. தேவன் பிரியப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கிற சிறு மந்தையாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் இந்த பூமிக்குரிய எந்த காரியத்தின் மீதும் பதித்து வைக்கப்பட்டிருக்க கூடாது. See, I also noticed one difference between what the Lord told his disciples and that rich young ruler. நான் ஒரு வித்தியாசத்தை இங்கு பார்க்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்ன காரியத்திற்கும் அந்த ஐஸ்வர்யவானான வாலிபனிடத்திலே சொன்ன காரியத்திற்கும் உள்ள வித்தியாசம். The Lord told the disciples to sell their possessions and give to the poor. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து தங்களுக்கு உள்ளவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். But the Lord told the rich young ruler to sell all his possessions and to give to the poor and follow him. ஆனால் ஐஸ்வர்யவானான அந்த ஆளுகை செய்கிறவனை பார்த்து சொன்ன வார்த்தை, உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. See, I believe that the test for the rich young ruler was like that of Abraham. நான் விசுவாசிக்கிறேன் ஆபிரகாமுக்கு வந்தது போல ஒரு சோதனை அந்த ஐஸ்வர்யவான வாலிபனுக்கு வந்தது. So Abraham giving up Isaac was equal to the rich young ruler selling all his possessions and giving to the poor and following the Lord.
ஆபிரகாம் எப்படி தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலியிட்டானோ அதே போல அந்த வாலிபன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று இயேசுவுக்கு பின்னணி வர வேண்டும் என்பதை விரும்பினார். But to the disciples, the Lord tells, sell whatever you have as excess and give to the poor and store treasures in heaven. ஆனால் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு உள்ளவைகளில் அதிகமாய் உள்ளவைகளை விற்று நீங்கள் தரித்திரருக்கு கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் சேர்க்கப்படும் என்றார். Even John the Baptist told the people who came to him to give what excess they had to the others. யோவான் சாணகன் கூட தன்னிடத்தில் வந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு அதிகமாக இருக்கிறவர்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். See, Peter told Ananias and Sapphira that the land belonged to them before they sold it, and the entire money belonged to them after they sold it. அனனியா சப்பேராலை பார்த்து பேதுரு சொன்ன வார்த்தை, அந்த நிலத்தை விற்பதற்கு முன்பதாக அந்த பணம் அவர்களுடையதாக இருந்தது, விற்ற பின்பும் அந்த பணம் அவர்களுடையதாக இருந்தது. So they need not have given everything they sold. அவர்கள் விற்ற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. In Acts chapter 2 verse 45 also, it does not say that the believers sold all their possessions. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 45 வசனத்திலே இப்படியாக சொல்லப்படவில்லை, விசுவாசிகள் தங்கள் எல்லாவற்றையுமே விற்று கொடுத்தார்கள் என்று. Whoever had excess they sold and shared with those who were in need. தனக்கு அதிகமாக இருக்கிறவர்கள் விற்று தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்தார்கள். I also believe that whatever people did of selling the possessions and giving to the poor was not done with the intention of getting honor for themselves. நான் விசுவாசிக்கிற காரியம் தனக்குள்ள அதிகமானதை விற்று மற்ற தரித்திரருக்கு கொடுத்தது ஜனங்களுடைய கண்களே கனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்யப்படவில்லை. Because the way Ananias and Sapphira was judged, it was that they were wanted to sell and show as if they are giving a lot more to the Lord. அனனியா சப்பீரால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்ட அந்த காரியத்தை காண்பிப்பது என்னவென்றால், அவர்கள் விற்ற காரியத்தை விற்ற எல்லாவற்றையுமே கொடுத்து ஜனங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலத்தை செய்ததாக இருந்தது. Because they wanted to get that honor from the people in the church, the Lord judged them severely in the church. சபையில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தங்களுக்கு ஒரு கனத்தை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் செய்ததினாலே ஆண்டவர் அவர்கள் கடுமையாய் நியாயம் தீர்க்க வேண்டியிருந்தது. Also I can say that the Lord was not partial. ஆண்டவர் பட்சபாதம் அற்றவர் என்பதையும் நான் சொல்ல முடியும். He told the Pharisees also, sell your possessions and give to the poor. பரிசேயர்களை பார்த்து கூட உங்களுடைய சொத்துக்களை விற்று நீங்கள் தரித்திரருக்கு கொடுங்கள் என்றார். We read that in Luke 11:39. லூக்கா 11 அதிகாரம் 39 வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். Luke 11:39 it says, the Lord said to him, now you Pharisees clean the outside of the cup and of the platter, but inside of you are full of robbery and wickedness. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. You foolish ones, did not he who made the outside make the inside also? மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? But give that which is within as charity, and then all things are clean for you. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். But woe to you Pharisees, for you pay tithe of mint and rue and every kind of garden herb, and yet disregard justice and love of God. But these are the things you should have done without neglecting the others. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதலாம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளினாலும் தசபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். See, the Pharisees were Bible scholars in the day of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் வேதாகமத்தை நன்றாக அறிந்த மனிதர்களாக இருந்தார்கள். They knew the scriptures very well, but they were following it like a rule book. அவர்கள் வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள், ஆனால் வேத வசனத்தை சட்ட புத்தகமாக பயன்படுத்தினார்கள். And they just wanted to make a show that they were righteous and the others were sinners. அவர்கள் இப்படி ஒரு தோற்றத்தை காண்பிக்க விரும்பினார்கள், தாங்கள் நீதிமான்கள் என்றும் மற்றவர்கள் பாவிகள் என்றும். But many could see through their hypocrisy. ஆனால் அவர்களுடைய மாய்மாலத்தை அநேகரால் பார்க்க முடிந்தது. But nobody could point that out to them. ஆனால் அவர்களுக்கு யாருமே அவர்களை அதை எதிர்த்து அவருக்கு சொல்ல முடியவில்லை, சுட்டி காட்ட முடியவில்லை. Because they were sinners even externally. மற்றவர்கள் வெளிப்பிரகாரமாகவும் பாவிகளாக இருந்தார்கள். But Jesus was a sinless person, and so he could point them all their faults. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவமற்றவராய் இருந்ததினாலே அவர்களுடைய அந்த குற்றத்தை காண்பிக்க முடிந்தது. He did not point to any individual person, but
to them as a system, he was able to tell where they were wrong. அவர்களை தனிப்பட்ட நபராய் அவர் சுட்டிக்காட்டவில்லை, ஆனால் அவர்கள் பின்பற்றிய அந்த காரியத்தை எங்கே அந்த குற்றம் இருக்கிறது என்பதை காண்பித்தார். And so he wanted to help them and he gave them good advice. அவர்களுக்கு உதவி செய்யும்படி நல்ல ஆலோசனை அவருக்கு கொடுத்தார். And that is why he says, in that verse 41, but give that which is within as charity, then all things are clean for you. அதனால்தான் 41ஆம் வசனத்திலே உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். I believe that this means that they had to sell some things which they had and they had to give to the poor. Something excess they had to sell and give it to the poor. நான் விசுவாசிக்கிறேன், இதன் அர்த்தம் தங்களுக்கு உள்ளவைகள் அதிகமாய் உள்ளவைகளை அவர்கள் விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்க வேண்டும். So that is why I am saying that Jesus Christ was not partial. Whatever he told his disciples, he told the Pharisees also. அதனால் தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தன்னுடைய சீஷர்களுக்கு எந்த காரியங்களை சொன்னாரோ அதே பரிசேயருக்கும் சொன்னார். And so now we can take what the Lord told the Pharisees and apply it to us. இப்பொழுது பரிசேயர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நமக்கு பொருத்தி பார்க்க முடியும். The Lord told, if you sell or you give what is with you as charity, then you will be clean both on the inside and outside. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீங்கள் சுத்தமாய் இருப்பீர்கள். So if we sell what we have excess and give to the poor, then we will be clean inside and outside. நமக்கு அதிகமாக இருக்கிறவைகளை விற்று நாம் தரித்திரருக்கு கொடுக்கும்போது உள்ளும் புறமும் நாம் சுத்தமாய் இருப்போம். If you say I don't have anything excess, நீங்கள் ஒருவேளை எனக்கு என்னிடத்தில் அதிகமானது ஒன்றும் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், then you have to answer God. நீங்கள் தேவனுக்கு அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். Be sure to have an answer ready for the Lord. ஆண்டவருக்கு கொடுப்பதற்கான சரியான பதிலை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். Or do you think that this is applicable only to the rich people? இது வெறும் ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை பொருந்தும் என்று நினைக்கிறீர்களா? Just remember that there was a widow. She put 2 pence, all that she had, and the Lord appreciated her for that. அந்த விதவை தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த சிறு காசை அவள் கொடுத்தால் ஆண்டவர் அதை பாராட்டினார். So I believe that this is a very serious thing the Lord was telling the disciples, sell what you have, give to the poor, store up treasures in heaven. And what he was telling the Pharisees, give what you have to charity and you'll be clean inside and outside. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து உங்களுக்கு உள்ளவைகளிலே நீங்கள் விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் என்றும், பரிசேயர்களை பார்த்து உங்களுக்கு உள்ளவைகள் அதிகமாக இருப்பவைகளை நீங்கள் விற்று தரித்திரருக்கு கொடுங்கள், அப்பொழுது உள்ளேயும் புறம்பும் சுத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்ன காரியம் மிகவும் கவனமான ஜாக்கிரதையான ஒரு காரியம். But do you know what the Pharisees did? ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? They tithed. அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள். Because they tithed, they were so hard-hearted and big lovers of money. அவர்கள் தசமபாகம் கொடுத்ததினாலே இருதயத்திலே கடினமுள்ளவர்களாகவும் பணத்தை நேசிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். And they did not bother about the justice or love of God. அவர்கள் நீதியை குறித்தும் தேவனை குறித்தும் கரிசனையற்றவர்களாக இருந்தார்கள். Even today, if you give money to God with the aim of getting something in return from the Lord, then you will also be like that. இந்த நாளிலுமே தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளும்படி நாம் தேவனுக்கு நம்முடைய காணிக்கை கொடுப்போம் என்றால் நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். You will be hard-hearted, big lover of money. You will not bother about justice or love for God. நீங்கள் இருதயம் கடினமுள்ளவர்களாய், பண ஆசை உள்ளவர்களாய், தேவ அன்பற்றவர்களாய், தேவனுடைய நீதியை விரும்பாதவர்களாய் இருப்பீர்கள். The Pharisees cheated widows of their houses and grabbed what did not belong to them. பரிசேயர்கள் விதவைகளுடைய வீட்டிலே சென்று அவர்களுக்குரியதை அவர்கள் பறித்துக் கொண்டார்கள். They certainly did not love God. அவர்கள் கண்டிப்பாய் தேவனை நேசிக்கவில்லை. They were only fooling themselves that they loved God. அவர்கள் தங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்று தங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். See, I can also say that before I was born again, I was thinking that I loved God. நானும் சொல்ல முடியும், மறுபடியும் பிறப்பதற்கு முன்பதாக நான் தேவனை நேசித்தேன் என்று. See, I gave my first salary to the church where I was attending and I tithed regularly. நான் எங்க சபை அந்த நாட்களில் சென்று கொண்டிருந்தேனோ அங்கே என்னுடைய முதல் மாத சம்பளத்தை முழுவதுமாய் கொடுத்தேன். தொடர்ந்து நான் தசமபாகத்தை ஒழுங்காய் கொடுத்து கொண்டு வந்தேன். And I was giving joyfully. நான் மிக சந்தோஷமாய் அந்த காரியத்தை செய்தேன். After I was born again, I saw this verse about selling our possessions and giving to the poor. ஆனால் மறுபடியும் பிறந்த பிறகு இந்த வார்த்தையை பார்த்தேன், தங்களுக்குரியதை விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கும்படியான. So to whatever extent the Lord has given me light, I have been doing it faithfully. தேவன் எனக்கு எவ்வளவு இந்த காரியத்தில் வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரோ அதை அதுவரை நான் உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறேன். I have gone through the period of being a Pharisee and a legalist even after I was born again. நான் மறுபடியும் பிறந்த பிறகு கூட சில காலம் ஒரு பரிசேயனாய் பரிசேயத்துவத்தை பின்பற்றி போயிருக்கிறேன். But the Lord has been faithful
in not allowing me to go that way, but He's always turned me around. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்த அந்த பாதையிலே நான் தொடர்ந்து போகாதபடி என்னை திரும்ப வர செய்தார். But one thing the Lord taught me was that I should do the selling and giving to the poor secretly. ஆனால் ஒரு காரியம் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் இந்த விற்று தரித்திரத்துக்கு கொடுப்பதை நான் மிக ரகசியமாய் செய்ய வேண்டும். There was never any doubt in my mind that we must do it secretly. அந்த காரியத்தை ரகசியமாய் மற்றவர்கள் அறியாமல் செய்ய வேண்டும் என்பதை குறித்து எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. You know, particularly I must never give it the intention of getting some appreciation for it. விசேஷமாக எந்த விதமான ஒரு பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் பணத்தை கொடுத்ததில்லை. But it is also true that we can't do all things secretly, all the good things secretly. ஆனால் உண்மையான நடைமுறையிலே எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் நாம் ரகசியமாய் செய்ய முடியாது. But the motive should be not to get honor for that good deed. ஆனால் அதனுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்கிற அந்த நல்ல காரியத்திற்கு ஒரு கனத்தை நாம் தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. See, one practical thing I can say is that when we give a large sum of money, we give a check, so definitely people will come to know who has given it. At least to that people who are handling the check, they will know who has given it. எடுத்துக்காட்டாக மிக அதிகமான தொகையை காணிக்கையாய் கொடுக்கும் பொழுது அவர் காசோலையாய் செக்காய் எழுதி போடுவார்கள். அப்பொழுது அதை கொடுத்தவர் யார் என்பது அதை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும். I heard some suggestions that people should give small sums of money regularly so that you don't have to give a check at all. அத சிலர் இப்படியாய் ஆலோசனை சொல்வதை கேட்டிருக்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட காசோலை கொடுப்பதற்கு பதிலாக சிறு சிறு தொகையாய் அவர்கள் வாரந்தோறும் கொடுக்கலாம் என்று. I think that is being a legalist. அதுவும் ஒரு விதமான பரிசேயத்துவம் என்பதை நான் நம்புகிறேன். I believe that there is a wisdom in what we are giving to the church. சபைக்கு கொடுக்கிற காரியத்திலே ஒரு ஞானம் இருக்கிறது. I also believe that giving to the poor, it's best to give through the church and not directly. தரித்திரருக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து சபை மூலமாய் கொடுப்பது நல்லது, நாம் நேரடியாய் வெளிப்படையாக அவர்களுக்கு கொடுப்பதை விட. But if you are led by the Lord to give directly, please go ahead and do it. ஆனால் தேவன் உங்களை அப்படி நடத்தி வெளிப்படையாக அவர்களுக்கு கொடுக்கும்படி உங்களை நடத்துவார் என்றால் நீங்கள் நேரடியாக அவருக்கு சென்று உதவலாம். Yeah, the whole point is that we must do it cheerfully and not with an intention of getting some honor for that. அதனுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால், அது நாம் மிக சந்தோஷமாய் செய்ய வேண்டும், எந்த கனத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அதை செய்யக்கூடாது. We'll have treasures in heaven. பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் இருக்கும். And we'll be clean both inside and outside. நாம் உள்ளும் புறம்பும் சுத்தமாய் இருப்போம். The Lord will look at us and say, "Do not be afraid, little flock, for the Father has chosen gladly to give you the kingdom." நம்மை பார்த்து தேவன் சொல்லுவார், பயப்படாதே சிறுமந்தே, தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் என்று. I wanted to read also 2 Corinthians 9:6-10. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 இலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 9:6-10, it says, "Now this I say, he who sows sparingly will also reap sparingly, and he who sows bountifully will also reap bountifully." பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். Each one must do just as he has purposed in his heart, not grudgingly or under compulsion, for God loves a cheerful giver. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். And God is able to make all grace abound to you, so that always having all sufficiency in everything, you may have an abundance of every good deed. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். As it is written, he scattered abroad, he gave to the poor, his righteousness endures forever. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். Now he who supplies seed to the sower and bread for the food will supply and multiply your seed for sowing and increase the harvest of your righteousness. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். Please read this last verse very carefully. இந்த கடைசி வசனத்தை மிக ஜாக்கிரதையாய் கவனமாய் வாசியுங்கள். It says, "The Lord who supplies seed to the sower," இங்கு உங்களுக்கு விதையை அளிக்கிறவர், "and bread for food," ஆகாரத்தை அளிக்கிறவர், "will supply and multiply your seed," அதை அளித்து அதை பெருக பண்ணி, he will multiply, he'll supply you the seed and multiply your seed, அந்த விதையை அளித்து அதை பெருக பண்ணுவார், and increase the harvest of your righteousness. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். See, very clearly
the seed is the word of God, மிக தெளிவாய் சொல்ல வேண்டுமென்றால் அந்த விதை வேத வசனம். and it also refers to money, அது பணத்தையும் குறிக்கிறது. which the Lord wants you to give to the poor. அது தரித்திரர்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். So from this passage I understand that if you are generous and liberal with earthly money the Lord has given us, we will the Lord will be generous and liberal to us, and give us the word of God, money, and a harvest of righteousness in our lives. நாம் பண காரியத்திலே உதார்த்தமாய் தாராளமாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு பணத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தின் word of God, தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்து பணத்தையும் தேவன் நமக்கு தந்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். that is what I have understood from this passage. இந்த வசனத்திலிருந்து இந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். The Lord loves a cheerful giver, not to give anything of compulsion to him. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார், கட்டாயமாய் அல்ல. The Lord will definitely tell, do not be afraid little flock, for the Father has chosen gladly to give you the kingdom. ஆண்டவர் கண்டிப்பாய் நம்மை பார்த்து சொல்வார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு உங்க ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் என்று. But if you are in the church to get a gain for yourself, ஆனால் சபையிலே ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால், then please leave this church and go to some other church. நீங்கள் தயவு செய்து இந்த சபையை விட்டுவிட்டு வேறு சபைக்கு செல்லலாம். Because your judgment here will be very severe. ஏனென்றால் இங்கு உங்களுடைய நியாய தீர்ப்பு மிக கண்டிப்பாய் இருக்கும். We always say that Judas Iscariot and Ananias and Sapphira would have been elders in the synagogue of the Pharisees and the scribes. நாம் अनेक முறை சொல்லி இருக்கிறோம், யூதாஸ் காரியத் அனனியா சப்பீரால் அவர்கள் பரிசேயர்களுடைய அந்த தேவாலயத்திலே மூப்பர்களாய் இருந்திருக்கலாம். But in the church of Jesus Christ they lost their lives. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே அவர்கள் தங்களுடைய ஜீவனை இழந்தார்கள். The Lord judges hypocrisy and greed, the chief sins of the Pharisees, very severely in the church. பரிசேயர்களுடைய பிரதானமான பாவமாய் இருக்கிற பொருளாசையும் மாய்மாலத்தையும் தேவன் மிக கண்டிப்பாய் நியாயம் தீர்த்தார். I wanted to show this Luke chapter 16. லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Verse 13 and 14. 13-14 வசனங்கள். Jesus Christ was saying this, no servant can serve two masters, for either will hate the one and love the other, or else he will be devoted to one and despise the other. You cannot serve God and wealth. எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். When Jesus Christ told this, just see what is the response of the Pharisees. இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொன்னபொழுது பரிசேயர்கள் எப்படி அதற்கு பதிலளித்தார்கள் என்பதை பாருங்கள். Verse 14. 14வது வசனம். Now the Pharisees who were lovers of money were listening to all these things and were scoffing at him. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். So I believe that we have to take this very seriously. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தை மிக ஜாக்கிரதையாய் நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். And before Jesus told in Luke chapter 12 verse 32 about do not be afraid little flock, for your Father has chosen gladly to give you the kingdom, the Lord says in verse 31, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை. Luke 12:31. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். But seek his kingdom and all these things will be added to you. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The Lord told his disciples, you seek this kingdom, don't worry about food, clothing and shelter. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து எதை உடுப்போம் எதை உண்போம் என்ற காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றார். Because all these things will be given to you if you seek the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்கள் என்றால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So what did the Lord mean by asking the disciples to seek first his kingdom? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னதின் அர்த்தம் என்ன? I believe that Jesus spoke about that earlier in Luke chapter 12 verse 8 onwards. லூக்கா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்தே ஆண்டவர் அதை குறித்து பேச ஆரம்பித்தார். He says, I say to you, everyone who confesses me before men, the Son of Man will confess him also before the angels of God. But he who denies me before men will be denied before the angels of God. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். So
if we say that we are seeking God's kingdom first, then we must be boldly able to confess Jesus Christ before men. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருந்தால் நாம் தைரியமாக மனுஷர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். And we should not be people who will deny him. அவரை மறுதலிக்கிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. Just hear it in Mark 8 verse 38. மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Mark 8:38 it says, "For whoever is ashamed of me and my words in this adulterous and sinful generation, the Son of Man will also be ashamed of him when he comes in the glory of his Father with the holy angels." ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார். So I believe to seek the kingdom of God is to confess the Lord before men and not be ashamed of his words in this sinful and adulterous generation. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதென்றால் மனுஷர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து குறித்து தைரியமாய் அறிக்கை செய்வது அது மாத்திரமல்ல, விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே அவரை குறித்து வெட்கப்படாமல் இருப்பது. You just ask yourself this question: what is your opinion about this generation, the kind of community we are living in? நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தை குறித்து, இந்த சந்ததியை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Do you think that they are a good, righteous generation? ஒரு நல்ல நீதியுள்ள ஒரு தலைமுறை, ஒரு சந்ததி என்று நீங்கள் நம்புகிறீர்களா? No, but the Lord says that this generation is evil and adulterous. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் விபச்சாரமும் பாவமும் உள்ள ஒரு சந்ததி என்று. And so we should not be we should not feel any shame to confess the name of the Lord. அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிடுவதிலே நாம் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. But at the same time, I don't think we should be casting pearls before swine. அதோடு கூட இந்த காரியத்திலும் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போடக்கூடாது. See, I believe that there are many genuine believers who have been pressured, do ministry, so they may, they land up throwing pearls before swine. நான் காண்கிறேன் அநேக உண்மையுள்ள விசுவாசிகள் தங்களுக்கு வருகிற அழுத்தத்தின் நிமித்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதனாலே தங்களுடைய முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போட வேண்டியதாய் போகிறது. And the swine, it turns around, tramples the pearl and then attacks them. அந்த பன்றிகள் அந்த முத்துக்களை மிதித்து அவர்களை பீறி போடுகிறது. It not only gores the people who have thrown the pearls, but all the others who got their pearls in a hand who not thrown it, they also get gored. அந்த முத்துக்களை போட்டவர்கள் மீது மாத்திரம் அதை பீறி போடவில்லை, அதை போடாமல் தங்களுக்கென்று வைத்துக் கொண்டவர்களையும் அது பீறி போடுகிறது. We still have to take a stand for the Lord. ஆண்டவருக்காக நாம் கண்டிப்பாய் நிற்க வேண்டும். And we should not be angry with those who have thrown pearls before swine. அப்படி பன்றிகளுக்கு முன்பாக தங்களுடைய முத்துக்களை போட்டவர்கள் மீது நாம் கோபம் கொள்ளக்கூடாது. We are not angry with the swine. அந்த பன்றிகளோடு நமக்கு எந்த கோபமும் இல்லை. Nor with those who have thrown pearls at the swine. அந்த பன்றிகளுக்கு முன்பாக தங்கள் முத்துக்களை போட்டவர்கள் மீதும் நமக்கு கோபம் இல்லை. We want to boldly confess Jesus before men. மனிதர்களுக்கு முன்பாக தைரியமாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும். And we don't want to be ashamed of Jesus and his words. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் நான் வெட்கப்படக்கூடாது. So the next thing the Lord told about seeking the kingdom of God is in that same chapter, Luke 12:35. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து ஆண்டவர் சொன்ன இன்னொரு காரியம், Be dressed in readiness and keep your lamps lit. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். Be like men who are waiting for their master when he returns from the wedding feast, so that they may immediately open the door to him when he comes and knocks. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். See, I believe the Lord wants us to be part of a household. நாம் தேவனுடைய வீடாய் இருக்க வேண்டும் என்பது, அதிலே ஒரு பங்காய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று விசுவாசிக்கிறேன். And all the members of that household must be waiting for the return of the master. அந்த வீட்டார் அனைவரும் தன்னுடைய எஜமானுடைய வருவக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Yeah, the master is gone for a wedding return, and at that moment he knocks, they should be ready and open for him. அந்த எஜமான் கல்யாணத்துக்கு போய் இருக்கிறார், அவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனடியாக அந்த கதவை திறக்க வேண்டும். Not only that, they should be dressed in readiness and they must have their lamps lit. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் அறைகளை கட்டினவர்களாகவும் தங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். They should be inside the house
But they have this lamps lit and they're always ready. அவர்கள் வீட்டுக்குள்ளாய் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் தங்களுடைய அறைகளை கட்டிக்கொண்டு தங்கள் விளக்குகள் எரிகிறதா என்பதை கவனமாய் பார்த்து கொண்டிருக்க So வேண்டும். that is how we can seek the kingdom of God. அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட முடியும். We should be always ready. That is, like if you read that Ephesians chapter 6, putting on the armor of God, we should have the armor of God all the time and we should be ready. நாம் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொண்டு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yeah, the Christian life is a battle and we should be ready for the battle. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And to have our lamps lit is to live a life of a testimony or witness before the world for Jesus Christ. நாம் விளக்குகள் எரிகிறதா இருப்பதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்காய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது. So the Lord wants us to be ready and living a life which is a shining witness for him. ஆண்டவர் நாம் ஆயத்தமாக இருந்து அவருக்கு எரிகிற விளக்காய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Whether it's at home or in the office or outside, we have to live with our lamps lit all the time. நாம் வீட்டில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் எப்பொழுதுமே நம்முடைய விளக்கு எரிகிறதா இருக்க வேண்டும். Then we are ready and waiting for the master to return. அப்பொழுது நாம் ஆயத்தமாக இருந்து நம்முடைய எஜமானுடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். See, when Jesus Christ told this to the disciples, இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன பொழுது Peter had a question for the Lord. பேதுருவுக்கு இயேசுவினிடத்தை கேட்பதற்கு ஒரு கேள்வி இருந்தது. So the Lord told, verse 40, Luke 12:40, it says, "You too be ready, for the Son of Man is coming at an hour that you do not expect." 40ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். So next verse 41, Peter said, "Lord, are you addressing this parable to us or to everyone else as well?" அப்பொழுது 41ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீரோ எல்லோருக்கும் சொல்கிறீரோ என்று கேட்டான். So the Lord gives an explanation, verse 42 to 48. 42ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். What I understood from that was, அதிலிருந்து நான் புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், whatever the Lord told about being ready with the lamps lit is for everyone. நாம் ஆயத்தமாக இருந்து நம்முடைய விளக்கு எரிகிறதா இருப்பதை பற்றி ஆண்டவர் சொன்ன காரியம் அனைவருக்குமே பொருந்தும். In addition to that, there are some people in the household of God who have additional responsibility. அதோடு கூட தேவனுடைய வீட்டாராக இருக்கிற ஒரு சிலருக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. And they have to make sure that they are able to feed all the other people in the household of God, so that they will be ready, and they will be having the lamps lit. அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் அந்த வீட்டாருக்கு போஷிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது நிமித்தமாய் அவர்களுடைய விளக்கு எரிகிறதாயும் அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாயும் இருக்க முடியும். So in addition to them being ready, they have to make others also ready. அவர்கள் தாங்கள் ஆயத்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். And if they fail, they will be punished. அவர்கள் அந்த காரியத்தை செய்யாமல் போனால் அது நிமித்தமாய் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். So to whom more is given, more will be asked. அதிகமாய் கொடுக்கிறவனிடத்திலே அதிகமாய் கேட்கப்படும். So that is what is given in Luke 12:42 to 48. அதுதான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 42லிருந்து 48ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. It says here, verse 42, "And the Lord said, Who then is the faithful and sensible steward whom his master will put in charge of his servants to give him their rations at the proper time?" அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? So you see that the Lord needs people who will be in charge of his servants to give them their rations at the proper time. தங்களுடைய வேலைக்காரர்களுக்கு அதிகாரமுள்ள ஒரு மனுஷனை அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு படி கொடுக்கும்படியான ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். Blessed is that slave whom his master finds so doing when he comes. எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். Truly I say to you that he will put him in charge of all his possessions. தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். But if that slave says in his heart, "My master will be a long time in coming," and begins to beat the slaves, both men and women, and to eat and drink and get drunk, the master of that slave will come on a day when he does not expect him, and at an hour he does not know,
and will cut him in pieces and assign him a place with the unbelievers. அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடிக்கவும் வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். Just imagine this, that the Lord is wanting to have a little flock to whom he can say, the Father is so happy to give you the kingdom. இதை யோசித்து பாருங்கள். தேவன் ஒரு சிறு மந்தையா இருக்கிற அவனை பார்த்து தேவன் உங்களுக்கு பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார் என்று சொல்கிறார். But the person who is there to feed them, the flock, he is not faithful. He is beating the men and women. ஆனால் அங்கு போஷிக்க வேண்டிய அந்த ஊழியக்காரன் அவன் உண்மையற்றவனாக இருந்து அடிக்கவும் அவர்களை குடித்து புசித்து வெறிக்கவும் செய்கிறான். Yeah, he is just partying and beating, and then the Lord says he will be an unbeliever. That means he's lost his salvation. அதன் அர்த்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு அவிசுவாசியாக இருப்பான், தன்னுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போய் விடுவான். Verse 47. 47ஆம் வசனம். And that slave who knew his master's will and did not get ready or act in accord with his will receive many lashes. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். So here's a person who was lazy, didn't take anything seriously. இந்த மனிதன் சோம்பேறியா இருந்து எந்த காரியத்தையும் அவன் தீவிரமாய் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. He will receive many lashes. அநேக அடிகள் அவனுக்கு அடிக்கப்படும். But the one who did not know it and committed deeds worthy of a flogging, he will receive but a few. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்யாதவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். From everyone who has been given much, much will be required. அது எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். And to whom they entrusted much of him, they will ask all the more. மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். I am really praying that the Lord will add such as are to be saved to the church. அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை சபையிலே சேர்க்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And the Lord will help us to sell our possessions and store treasures in heaven and to be clean inside and outside. தேவன் நமக்கு உதவி செய்து நம்முடைய அதிகமாக இருக்கிறவர்களை விற்று அதன் மித்தமாய் பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைத்து உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்க தேவன் உதவி செய்வார். And that we'll be bold to confess the name of the Lord and not be ashamed of him. தேவனுடைய நாமத்தை தைரியமாய் நாம் அறிக்கை செய்கிறவர்களா அதை குறித்து வெட்கப்படாதவர்களா இருக்கும்படி. And that we'll be dressed in readiness and with the lamps lit, eagerly awaiting for the return of the bridegroom. நாம் எப்பொழுதுமே அறையை கட்டிக்கொண்டு விளக்கு எரியவர்களா இருந்து நம்முடைய மணவாளன் வருவதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவர்களா இருக்கும்படி. And my prayer is also that the Lord will raise many who have a sense of responsibility to feed the servants in the household of the master. தேவனுடைய வீட்டாருக்கு போஷிக்கக்கூடிய உண்மையுள்ள அநேகரை தேவன் எழுப்ப வேண்டும் என்று. And that they will also be dressed in readiness and have the lamps lit and welcome the master. அவர்களும் தங்களுடைய அறையை கட்டிக்கொண்டு விளக்கை எரிய வைக்கிறவர்களாய் தன்னுடைய எஜமானுக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். As I told in the beginning, நான் முதல்ல சொன்னது போல, my prayer is that the Lord will look at the gatherings in Tambaram and Tirumulavayil and say this. ஆண்டவர் திருமுலவாயிலும் தாம்பரத்திலும் இருக்கிற கூடிகையை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல வேண்டும். Luke 12:32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Do not be afraid, little flock, for your Father has chosen gladly to give you the kingdom. பயப்படாதே சிறுமந்தே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். Amen. Amen. I thank God for what the Lord spoke to us today in the church. சபையிலே இந்த நாளிலே தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். The desire of the heart, the desire of the Father's heart, that's what the Lord Jesus was telling in that verse we read in Luke chapter 12 verse 32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை இயேசு கிறிஸ்து சொல்வதை தான் பார்க்க முடிகிறது. Do not be afraid, little flock, for your Father has chosen gladly to give you the kingdom. பயப்படாதே சிறுமந்தே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். And what I sense from this portion is the Lord is wanting to set eternity in my heart. நான் இந்த வார்த்தைகளிலிருந்து உணர்ந்த காரியம், தேவன் நித்தியத்தை நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார்.
that I should not go after earthly possession. இந்த உலகத்துக்குரிய காரியத்திற்கு பின்பாக நான் போகக்கூடாது என்று. The Lord want to set eternity in my eyes. In whatever I see in this world, do I see with from the perspective of eternity? நான் பூமியிலே என்னுடைய கண்களால் பார்க்கிற காரியங்களை நித்தியத்தை நான் மையமாய் வைத்து பின்னணியாக வைத்து அந்த காரியத்தை பார்க்கிறேனா? You know, the Lord was speaking, if you see the context in this chapter, he was speaking about covetousness. இந்த வசனத்தின் பின்னணியை பார்ப்பீர்கள் என்றால் பொருளாசை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். In verse 13, you know, someone came to him and asked to to divide the family inheritance. 13ஆம் வசனத்திலே யாரோ ஒருவர் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், அவருடைய குடும்பத்தின் சொத்தை பங்கிடும்படி கேட்கிறார். And so, you know, and seeing those things, you know, after speaking about those things, the Lord was immediately telling them to his disciples in verse 22. அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு 22ஆம் வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, For this reason, பின்னும் அவர் தன்னுடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடியினால், he was earlier speaking about, you know, a man having so much excess but want to have everything for himself. அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களிலே ஒரு மனிதன் தனக்கு மிக அதிகமாய் அவனுக்கு இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் தனக்காய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். Yeah, he was speaking about he told them a parable about a rich man who was very productive. ஒரு ஐஸ்வர்யவான மனிதன் தான் எல்லாவற்றையும் பாதுகாப்பாய் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து பேசினார். He was not having eternity in his eyes, in his heart. அவனுடைய கண்களிலோ அவனுடைய இருதயத்திலோ அவன் நித்தியத்தை குறித்து வைக்கவில்லை. You know, the Lord knows, it says in verse 23, life is more than food. 23. 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். The Lord values our life so much. ஆண்டவர் நம்முடைய ஜீவனை அவ்வளவு அதிக மேன்மையாய் பார்க்கிறார். But he wants us, our eyes and heart to be set on eternity. ஆனால் நம்முடைய இருதயமும் நம்முடைய கண்களும் நித்தியத்தின் மேல் பதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord values me so much. ஆண்டவர் என்னை வெளியேற பெற்றவளாய் பார்க்கிறார். But if I go after money and possession, I am losing my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பணத்திற்கும் உலக சொத்துக்கும் பின்பாக போகும்போது என்னுடைய வாழ்க்கை ஜீவனை இழந்து போகிறேன். You know, that is why the Lord was telling them, sell all your possessions. அதனால் தான் ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று. No, the point the Lord is coming to say is you must have eternity in your eyes, in your heart. ஆண்டவர் சொல்ல வர காரியம் என்னவென்றால் உங்களுடைய கண்களிலே உங்களுடைய இருதயத்திலே நித்தியத்தை மையமாய் வைத்து வாழ வேண்டும். The Pharisees were so greedy. இந்த பரிசேயர்கள் அதிக பொருளாசை உள்ளவர்களாக இருந்தார்கள். You know, we read in Luke chapter 16 and 14, they were lovers of money. லூக்கா 14:16 வாசிக்கிறோம், அவர்கள் பணத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். And the Lord, you know, wanted to help them. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினார். They wanted to get it up. The Lord wanted them to get rid of all that greediness and the love of money from their heart. அவர்களுக்குள்ள இருக்கிற பொருளாசை, அவர்களுக்கு பணத்தின் மேல் இருக்கிற ஆசை எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். And that is why the Lord told them, அதனால் தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், give that which is within as charity, and then all things are clean for you. 11:41. லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். The Lord saw the love of money, the greediness in their heart. ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே அந்த பண ஆசையும் பொருளாசையும் பார்க்க முடிந்தது. You know, in one translation it says wonderfully in 11:42 in the Living Translation, it says, what give that which you greedily possess. ஒரு மொழிபெயர்ப்பிலே லிவிங் டிரான்ஸ்லேஷன்லே 42ஆம் வசனத்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பொருளாசையோடு பற்றிக் கொண்டிருக்கிற காரியத்தை தேவனுக்கு கொடுங்கள். Verse 41. 41ஆம் வசனம், whatever you possess greedily, you give that. நீங்கள் எதையெல்லாம் மிக பொருளாசையோடு பற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை கொடுங்கள். The Lord saw the root of all evil in the hearts of the Pharisees, the love of money. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருப்பதை அந்த பரிசேயர்களுடைய இருதயத்தில் அதை பார்க்க முடிந்தது. And the Lord wanted to help them. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினார். He wanted to take the root out of them, the root of love of money. அந்த பண ஆசை என்ற வேரை அவர்களுடைய இருதயத்திலிருந்து பிடுங்க விரும்பினார். And that is because of that root, you know, which is the root of all evil, because of love of money, which is the root of all evil.
அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதை அவர்கள் இதயத்தில் இருந்ததினாலே the Lord wants to remove that. அதை முற்றிலுமாய் நீக்க ஆண்டவர் முயற்சித்தார். And the Lord knew that was the obstacle that they could not come to Jesus. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வராமல் இருப்பதற்கு அதுதான் அவர்களுடைய தடையாய் இருப்பதை உணர்ந்தார். Because that is the reason why they are not pure inside. அதனால் தான் தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் சுத்தமற்றவர்களாய் இருந்தார்கள். I have to learn that lesson from what the Lord is teaching the Pharisees. பரிசேயர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்திலிருந்து அதற்கான பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். I have to, if I need to cleanse myself, I have to get rid of all this greediness. Greedily, whatever I am possessing, and greedily, I have to remove that. என்னுடைய இதயத்திலே நான் சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் நான் பொருளாசையோடு பற்றி கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே நான் விடுகிறவனாய் இருக்க வேண்டும். And the Pharisees were doing everything for honor. Externally, they were giving tithe and all. That's all for honor of men. இந்த பரிசேயர்கள் வெளிப்பிரகாரமாய் அவர்கள் கொடுத்த தசபாகங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் மனிதனுடைய கனத்திற்காய் செய்தார்கள். Ananias and Sapphira, they also gave money to the church to get a honor. அனனியாவும் சப்பீராலும் சபைக்கு கொடுத்த அந்த பணத்தின் மூலமாய் தனக்கு கனத்தை தேடினார்கள். I read about a man who gave a huge amount of money to the Lord's work. தேவனுடைய ஊழியத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்த ஒரு மனிதனை பற்றி நான் வாசித்தேன். And when he decided to give that money to the Lord, அவன் தேவனுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது the Lord asked him a question. ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். You are giving such a large amount to my work. நீ என்னுடைய பணிக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிறாய். But can you feel, though you give so much money, can you have a heart, as if you have given only just 10 rupees to my work? இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்தாலும் உன்னுடைய இருதயத்திலே வெறும் ஒரு 10 ரூபாய் தான் கொடுத்தாய் என்ற ஒரு உணர்வை உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா? That man said, yes Lord, I will have that attitude. ஆண்டவரே அப்படிப்பட்ட மனப்பான்மை, ஆம் ஆண்டவரே அப்படியே நான் இருப்பேன். See the difference between the motive of Ananias and Sapphira and another one, this brother. அந்த அனனியா சப்பீராவுடைய நோக்கத்தையும் இந்த சகோதரனுடைய நோக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். A.W. Tozer said something like this. A.W. Tozer அவர் இப்படியாய் சொன்னார். On the day of judgment, தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே I will not be judged based on how much I gave to the Lord's work, but how much I kept for myself. நான் தேவனுடைய பணிக்காய் எவ்வளவு கொடுத்தேன் என்பதின் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன், எவ்வளவு எனக்காய் வைத்துக் கொண்டேன் என்ற அடிப்படையிலே நியாயம் தீர்க்கப்படுவேன். How much I greedily possess for myself. எவ்வளவு பொருளாசையோடு எனக்கென்று நான் பற்றி கொண்டிருந்த காரியம். And that is what this word says, sell all that you greedily possess. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது, நீ பேராசையோடு பற்றி கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே கொடுத்து விடுங்க. And that is what the Lord told the Pharisees. அதைத்தான் பரிசேயர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார். Give all that you possess greedily. நீ பொருளாசையோடு பற்றி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். Yesterday in the brothers meeting, I did not go for the brothers meeting, but I heard what brother Samuel shared. நேற்று தினத்திலே அந்த சகோதரருடைய கூடுகைக்கு நான் செல்லவில்லை, ஆனால் சகோதரர் சாமுவேல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட காரியத்தை நான் கேட்டேன். How the Lord takes it seriously, something after I coming to the church and doing. நான் சபைக்கு வந்து செய்கிற ஒரு காரியத்தை தேவன் எவ்வளவு ஜாக்கிரதையாய் கவனமாய் எடுத்துக்கொள்கிறார் என்பதை குறித்து. For example, as he quoted the example of Ananias and Sapphira. அனனியா சப்பீராலை குறித்து அந்த எடுத்துக்காட்டை அவர் காண்பித்தார். They would have heard a love of money before they came to the church. சபைக்கு வருவதற்கு முன்பதாகவே பண ஆசை அவர்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம். They would have heard seeking the honor of men. மனிதனுடைய கனத்தை தேடுவதை பற்றி அவர்கள் கேட்டிருக்கலாம். The Lord forgave it. அது எல்லாவற்றையும் தேவன் மன்னித்தார். Before they came to the church. சபைக்கு வருவதற்கு முன்பதாக. But once they came to the church, சபைக்கு வந்த பிறகு, when they were indulging in that sin, அந்த பாவத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, the Lord judged them very severely. ஆண்டவர் மிக கடினமாய் அவர்களை நியாயம் தீர்த்தார். I think that is what brother also shared today. அதைத்தான் சகோதரனும் இன்று பகிர்ந்து கொண்டார். I want to have eternity in my eyes. என்னுடைய கண்களிலே நித்தியத்தை நான் வைத்து பார்க்க விரும்புகிறேன்.
If the Lord gives me something more than what I need, தேவன் என்னுடைய தேவைக்கு அதிகமாக எனக்கு கொடுப்பார் என்றால் I want to realize that it is not for me. அது எனக்குரியது அல்ல என்பதை நான் உணர I விரும்புகிறேன். pray the Lord will impress that in my heart. அதை தேவனுடைய இருதயத்திலே ஆழமாய் அதை உணர்த்துவார் என்பதை நான் கேட்கிறேன். That whatever the Lord gives is only for the building up of the church. தேவன் எனக்கு கொடுப்பதெல்லாம் அவருடைய சபை கட்டுவதற்கு மாத்திரமே. I pray the Lord will give me and all of us such a heart. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவன் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். And the second thing the Lord spoke about being ready. இரண்டாவது நாம் ஆயத்தமாக இருப்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். And he was speaking about who is a faithful steward. அந்த உண்மையுள்ள உக்ரானக்காரன் ஊழியக்காரன் யார் என்பதை குறித்து பேசுகிறார். And he was speaking about that servant, giving rations at the proper time. தகுதியான அந்த காலத்திலே தன்னுடைய படியை அளக்கிற அந்த மனுஷனை குறித்து பேசுகிறார். We heard that Lord wants to raise up stewards like that in the church. ஊழியக்காரர்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்பதை குறித்து சபையிலே எழுப்ப வேண்டும் என்பதை குறித்து கேட்டோம். And whom can the Lord trust? யாரை தேவன் நம்ப முடியும்? To whom the Lord gives the rations so that he can give to others at the proper time. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை தேவன் யாருக்கு கொடுக்க முடியும்? When we have a heart for others in the church, when we have a heart for poor in the church, சபையில் இருக்கிற மற்றவர்கள் மேல் கரிசனையாய் இருக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது, when the Lord gives us excess and when we share with other poor brothers in the church, நமக்கு அதிகமாக இருந்து நம் சபையில் இருக்கிற மற்ற ஏழ்மையான சகோதரர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது the Lord will give heavenly riches. அப்பொழுது பரலோக பொக்கிஷத்தை தேவன் நமக்கு தருவார். And we will be blessed, and that's what we read in 2 Corinthians chapter 9. நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதை குறித்து தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். And the Lord will multiply our seed, the word that should be given to others. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வார்த்தை அந்த வசனத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். We have seen wonderful examples in the church, brother Zach. அருமையான ஒரு எடுத்துக்காட்டாய் சகோதரர் ஜாக் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். He has testified many times அநேக முறை அவர் தன்னுடைய சாட்சியிலே சொல்லி இருக்கிறார் about giving to others, மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து. And how the heavenly riches all of us can receive. எப்படி அந்த பரலோக பொக்கிஷத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று, like what said in 2 Corinthians 9. எப்படி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, may the Lord give all of us such a heart. அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் அனைவருக்கும் தேவன் தருவாராக. That the Lord will help us to get rid of all our love of money. தேவன் நமக்கு இருக்க எல்லா பண ஆசையும் நாம் விட்டுவிட உதவி செய்வார். Covetousness, பொருளாசை, greedily possessing something, பேராசையாய் சில காரியங்களை பற்றி கொண்டிருப்பது. may the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென். என்றைக்கும் இல்லாதபடி இன்றைக்கெனவோ என்ன கொடுத்தேன்னா உனக்கு எல்லாம் இருக்கும் அப்படி இப்படின்ட்டு இதே பேசிட்டு இருக்காங்களே. சபையில் எதனா காசு இப்போ எதனா தேவைப்படுதோ இல்லை காணிக்க எதனா குறைஞ்சி போச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமா? அந்த மாதிரிலாம் ஒரு எதுவும் கிடையாது. எப்பவுமே தேவன் இன்றைக்கி அப்பம் விட போகிறோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம அப்பம் விட போகிறோம். அப்பம் விடுறது அர்த்தத்தோடு கூட அப்பம் விடணும். அதுக்காக தான் அந்த மாதிரி வார்த்தைகள். நான் பிடப்போகிற அப்பம் எப்படின்னா எப்பவுமே அது ஒரு நாளும் அது கிராப் பண்ணுறதே கிடையாது. கொடுன்றது கிடையாது. அது தாத்தான்றது கிடையாது. கொடுன்றது தான். அதனால தான் அந்த நாளில் பவுலை சொல்லுவார், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அருமையான ஒரு புருஷன் பொண்டாட்டியை நான் பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே என் இருதயம் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கோணத்தில் அவங்கள பார்த்தேன். நீங்கள் நம்ம கேட்டோம்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசித்தோம். உங்களுக்கு காண்பிக்கிறேன், அவங்களுடைய சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லோரும் அப்பம் விட போகிறோம். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் சகோதரனிடத்தில்
வார்த்தை 12ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அதனால தான் ஜான் ராஜன் முதல்ல ஆராதனையிலே சொல்லிட்டார். எடுத்தோடனே வந்தார், நின்னார். ஒரு பிச்சைக்காரன் வந்தார்னா, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், ஒரு இளவரசன் பார்த்து அவனை பார்த்துட்டு நாளை முதல் நீ தான் இளவரசன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு எப்படி இருப்பான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பிச்சைக்காரனை பார்த்து நாளை முதல் ராஜா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்? இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா சகோதரர்களும் ஆரம்பத்திலேருந்தே தேவன் சபையில் ஆளுகை செய்தார்னா அது நேர்த்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் பிச்சைக்காரங்கிட்ட இப்போ ராஜ்யத்தை, இதோ நான் ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருப்பான்னு நான் சொல்கிறேன். எப்படி இருப்பான்னு சொன்னால், தான் ராஜ்யத்தை விட்டுருவான், தன் பிச்சை தொழிலை விட்டு உடனே அங்கே போயிடுவான். அதுதான் அங்கே அர்த்தம். சீக்ரெட் என்னென்னா, பிதா தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்க உனக்கு பிரியமாக இருக்கிறாருன்னு அர்த்தம்னா, உன் ராஜ்யத்தை முதல்ல விடுப்பா அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியவே முடியாது. நீ 2 ராஜ்யத்தை நீ ஒன்று இருந்தீன்னா, ஒன்று பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறாருன்னு சொன்னால் உன் ராஜ்யத்தை விட்டுரு, உன் ராஜ்யத்தை விடு. நீ எல்லாம் இருக்கிற உன்னுடைய எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு இப்போ பிதாவின் ராஜ்யத்துக்கு வா. பார்த்துருக்குங்களா? இப்போ எப்படி பிதாவின் ராஜ்யத்துக்கு வந்த ஒரு புருஷ முடாட்டியை காட்டுறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். யாருன்னே தெரியாதவங்க திடீர்னு வருவாங்க, திடீர்னு பவுல் பாருங்கள் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஏன் இவங்க புருஷ முண்டாட்டி 2 பேரை மட்டும் ஏன் ஆவியானவர் அப்படி தெரிந்தெடுக்கணும்? அவங்ககிட்ட வேறு எந்த ஒன்று, அவங்க பெரிய பெக்யூலியரான அவங்ககிட்ட ஒரு இதுவும் இல்லை. அங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அதன் பின்பு பவுல் அத்தனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதிய ராயனால் கட்டளையிட்டபடியினால் இத்தாலியாவிலிருந்து புதியதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய இவங்க யார்? இவங்க வேறு யாரும் கிடையாது. இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னார்லாம், அவங்க என்ன சொன்னான்னா, கிழவுதி ராயன் என்ன ஒரு கட்டளை போடுறான்னா, ஒரு கட்டளை என்ன போட்டான் கிழவுதி ராயன், ஏன்பா நான் எல்லோரும் சென்சஸ் எடுக்க போகிறேன், எல்லோரும் போய் அங்கே போய் சென்சஸ் எடுத்துட்டு மறுபடியும் அவங்கவுங்க வந்துருங்கன்னு சொல்ல. அவன் என்ன பண்ணிட்டான், ஏய் ஊரை விட்டு ஓடுங்கடா எல்லாரும் அப்படின்னா. எதுக்கு ஊரை விட்டு ஓட சொன்னான்? இங்கே பாருங்கள், யூதர் எல்லாரும், யூதர்கள் நீங்கள் ஒருத்தம் கூட ரோமாபுரியில் நீ இருக்கவே கூடாது, நீ எல்லாரும் நீங்கள் ஓடுங்கடா அந்த ஊரை விட்டு அப்படின்னோம். எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்மளை பார்த்து எல்லாம் நீங்கள் ஒரு வயலில் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடாது, எல்லோரும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஓடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் உங்கள் இருதயம்? யாருக்கு எப்படி இருக்கோ? எனக்கு உதற கண்டுடும். எனக்கு ஐயோ, அமெரிக்காவில் குளூரில் வச்சு நம்மளை சாகடிக்க போகிறாங்களோ என்னன்னு தெரியலையே. எனக்கு மண்ணாசை அப்படிலாம் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், சொன்ன உடனே இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, ஆவியானவர் எவ்வளோ அந்த புருஷன் முண்டாட்டி, நான் சொல்கிறது வெறும் புருஷனை மட்டும் சொல்ல, புருஷன் முண்டாட்டி 2 பேருமே அங்கே எப்படி இருக்காங்கன்னா, இத்தாலியாவிலிருந்து புதியதாய் வந்திருந்த பொந்து தேசத்தினாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும். பாருங்க, யார் இவங்க 2 பேரும்? இவங்க 2 பேரும் யாரும் தெரியுமா? சிறுமந்தையே பயப்படாதே, பிதா தன் ராஜ்யத்தை கொடுக்க உனக்கு பிரியமாக இருக்கிறார்னு சொன்ன மாத்திரத்தில், இத்தாலி என்னையா, இத்தாலி பெரிய இத்தாலி, எனக்கு மாளிகை, எனக்கு கூட கோபுரம், எனக்கு எது இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு, இதோ இந்த ராஜ்யத்தை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க எங்கே வந்தாங்கன்னு சொன்னால், 2 பேரும் எங்கே வந்துட்டுருக்காங்க, இத்தாலியாவில் வந்துட்டு அவங்க 2 பேரும் அங்கே கொரிந்து பட்டணத்தில் கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூடார தொழில் பண்ணிட்டுருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், பிரிஸ்கில்லாலே அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். பவுலுக்கு என்ன முன்ன பண்ண தெரியுமா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா யாருன்னு தெரியுமா? பவுலுக்கு அங்கே ஆக்கில்லா யார், பிரிஸ்கில்லா அவர், அவங்க ஹிஸ்ட்ரி, அவங்க இவங்களாம் ஆக்கில்லா இப்படி இருந்தவங்க இப்படின்னு தெரியுமா? பவுலுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பவுல் ஒன்று கண்டுபிடிச்சான், ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அவன் கண்கள் அப்படி தேடிக்கொண்டே இருந்து அங்கே பார்த்தான், யாரா அங்கே இருப்பாங்க, யாராவது ஒருத்தன் இருப்பானா அவங்ககிட்ட போகலான்னு பார்த்தோன்னே ஆவியானவர் அவனை ப்ராம்ப்டாக நடத்தினார். இதோ அங்கே புருஷன் முண்டாட்டி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் தங்களுடைய சுய தேசத்தில் இத்தாலியில் செல்வ செழிப்பாய் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தவங்க ஊரை விட்டு வெளியே போடான்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு இதோ வந்துட்டாங்க, கொரிந்து பட்டணத்தில் கூடார தொழில் செய்யணுங்கிறானுங்க பாரு.
ஆவியானவர் காட்டினா பவுல் என்ன பண்ணானா, ஹல்லேலூயா, இவன் தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் போய் அவங்களோடு கூட சேர்ந்து கொண்டார். பார்த்துறீங்களா? எங்கேயோ இது வரைக்கும் அட்ரஸே இல்லாத ஒரு ஆள் அவங்க. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அட்ரஸே கிடையாது. அதுக்கு முன்னே நீங்கள் உங்க தேடி பார்த்தா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட மறைந்திருக்கிற ஒரு குணம், மறைந்திருந்த ஒன்றே ஒன்று என்ன இருந்ததுன்னு சொன்னால், அவங்க வந்து அப்படின்னா எதையும் விடுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இத்தாலியில் நான் யோசித்து பார்ப்பேன், இத்தாலியில் என்ன இருந்திருக்கு அவங்களுக்கு? இத்தாலி எவ்வளோ இருந்திருக்கு? இத்தாலின்னா சும்மா சாதாரணமாக இருந்திருக்க மாட்டாங்க. இத்தாலியில் எவ்வளோ பொண்ணு பொருள் எத்தனையோ விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அவங்க போயா, வெளியே போயான்னு சொன்ன உடனே ராஜா சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டாங்க. இதா அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருந்தார். கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார் அவங்க கையில். சாதாரண இல்லை. நீங்கள் தியானிச்சு பாருங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபேம் ஹவுஸ் ப்ரீச்சரையே அவங்க வந்து அப்படியே டர்ன் பண்ணாங்க. அவன் யோவானுடைய உபதேசம் மாத்திரம்தான் அவன் கேள்விப்பட்டவனா இருந்தவனை அவனை இயேசு கிறிஸ்துனுடைய முழு சரித்திரத்தையும் சொல்லி அவனை ஒரு பூரண புருஷனா அவனை நிலைநிறுத்துறவங்க தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். தெரியுமா? இதான் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பிதா இருக்காரு. ஏன் தெரியுமா? அவங்க வந்து மோசேவை போல பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டவர்கள். அந்த ராஜ்யத்தை விட்டாங்க. பாபிலோன் எனக்கு வேணாம், மகா பாபிலோன் வேசிகளின் நகரம் விழுந்ததே, எனக்கு வேணாம் அது. அதுக்கு முன்ன எனக்கு வந்து ஒரு எருசலேம் எனக்கு போதும், அது சின்னதாக இருந்தாலும் கூட எனக்கு போதும். இதை தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கண்டுபிடிச்சாங்க. நான் நிறைய உங்களை தியானிச்சிருக்கேங்க. என் இருதயம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இப்போல்லாம் வித்தியாசமாக தான் பார்த்துட்ருக்கேன் நான். ஆஹா, இப்படிப்பட்ட பவுல் ஏன் அவங்களோட கூட இருந்தார்? எத்தனை பவுல் எப்படி இருந்தார், எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட், அந்த ஆவியை தேவன் பார்ப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாரு. நம்மள எத்தனை பேர் நம்ம பிதா பயப்படாதே சிறுமந்தையே உன்னை அவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோன்னே எத்தனை பேர், ஆண்டவரை என் ராஜ்யத்தை விட்டுடுறேன், என்னோடய ராஜ்யம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம கையை விரிக்கிறவங்களா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் நான் நினைக்கிறேன் அப்பத்தப்பட தகுதியானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்டவராக இருந்தார். வின்சென்ட் பிரதர் கடைசியாக பேசினார். எல்லாரும் பெங்களூர் தஞ்சாவூரில் பேசின கடைசியாக வின்சென்ட் பிரதர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு ரொம்ப அப்படியே நெத்தி பொறி தட்டின மாதிரி இருந்தது அவர் பேசணும். என்ன தெரியுமா பேசினார்? இந்த கடைசி காலத்தில் எல்லாவற்றிலும் கலப்படம் வந்துகிட்டே இருக்கும், கலந்துருவாங்க எல்லாமே. பரிசுத்தம் பிரதர் பேசும்போது சொன்னார், கலப்படம் கடுகுல இப்போ அதாவது மிளகுல கலப்படம்னு இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். மிளகுல கூட கலப்படம் பண்ணுறானோ. என்ன ஏன் மிளகுல கலப்படம் பண்ணுறான்னு சொன்னால், பப்பாளி பழம் விதை இருக்குல்லையே அதை சுருங்க வச்சு அதை மிளகுல போட்டு இதான் மிளகுன்றாரு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது காரமாக இருக்கும், இது சப்புன்னு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. கலப்படம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையிலும் கூட இப்படி கலப்படங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தா வெளியே பார்த்தா அது வந்து தேவனுடைய ராஜ்யம் போல் இருக்கும். உள்ளே போய் தட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் உலகமாக இருக்கும். கலப்படம். தேவன் வரப்போகிறார், சந்திப்புன்னு சொல்றாரு. நாம் எண்ணுகிறதற்கும் நினைவதற்கும் மேலாக ஆண்டவர் வரப்போகிறார். சாமுவேல் பிரதர் சொன்னார் அந்த வார்த்தை. அவர் சொல்லும்போது எப்படி தெரியுமா சொன்னார்? சாமுவேல் பிரதர் எப்படி தெரியுமா சொன்னார்? தேவன் நீங்கள் நினைக்கிறது போல அவர் மணிக்கணக்கில் அல்ல, இப்பொழுது அவர் வந்து நிமிஷத்திலேயோ வினாடியிலேயோ தேவன் நின்று கொண்டிருக்கிறார். எதுக்காக நின்றுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக நின்றுக்கிறார் தெரியுமா? மணியை களஞ்சியத்தில் சேர்க்கும்படிக்கு. தூற்றுக்கூட அவர் கையில் இருக்குது. இப்போ ஒரு இடையா அவர் தூத்த போகும்போது அப்போதான் தெரியும் மணி எது பதறதுன்னு தெரியும். அவர் இப்போ தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கு. கேட்கறதுக்கு காது உள்ளவங்களாம் நீங்கள் கேட்டே இருங்க. தேவன் இந்த ராஜ்யத்து மணிக்கூடிய ராஜ்யத்தில் சேர்ப்பார், பதறக்கூடிய ராஜ்யத்தில் சேர்ப்பார். மணியை வந்து தேவன் கொண்டு போவார், பதற வந்து அக்னியில் எரிய விடுப்பார். பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் நானும் பயத்தோடு இருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கமாக இருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க.
நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். அந்த உணர்வோடு கூட இருந்து நம்ம எல்லாரும் நம்ம அப்பம் விட்டு நாம் ஒருமிப்போம். அறியாமலுள்ள காலங்களில் தேவன் காணாதொரு போல இருந்தார். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் நீங்களும் நானும் மனம் திரும்பணும்னு தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும், ஆண்டவரே நாங்கள் அப்படி இருந்துட்டோம், ஆண்டவரே நாங்கள் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கறது பாக்கியம். இது இந்த சத்தியம் எனக்கு சகரியா போன நான் சிஎஃப்சிக்கு போகும்போது நான் முதல்ல நான் பார்த்தது. ஆரம்பம் நம்ம 40 டக்கோஸ்டா ஸ்கொயர் சிஎஃப்சியில் போனீங்கன்னா அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும், பெருசாக ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம்னு எழுதியிருக்கும். பெருசாக எழுதியிருப்பார் பிரதர். ஒரு 6-7 வசனம் அங்கங்கே இருக்கும். அதில் ஒரு வசனம், வாங்குகிறதை பார்க்கலும் நான் கொடுக்கிறதே பாக்கியம். பாக்கியம் உள்ளவர்களாக உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொள்ளவும் தான் இவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். உணர்வடைந்து நம்ம எல்லாரும் அர்த்தத்தோடு கூட நம்ம அப்பத்தைப்படுவோம். தலைவணங்கி ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உணர்வை தாங்க ஆண்டவரே, உத்தமமாய் நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் என்று உலகத்துக்குரியவர்களாக இருந்து நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு பெற வேண்டாம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும். நாங்கள் மிக்ஸ் பண்ணுறவங்களாக இருந்துட வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் கலப்படம் பண்ணுறவங்களாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பிரித்தெடுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு தயவு பாராட்டும், எங்களை சுத்திகரித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை கண்டா உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டா, கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் பாவத்தையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் பாவத்தையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம்
I want to turn to John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்ப விரும்புகிறேன். 13 verse 6 onwards. யோவான் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. So he came to Simon Peter. He said to him, Lord, do you wash my feet? அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். Jesus answered and said to him, What I do you do not realize now, but you will understand hereafter. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். Peter said to him, Never shall you wash my feet. Jesus answered him, If I do not wash you, you have no part with me. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். Simon Peter said to him, Lord, then wash not only my feet, but also my hands and my head. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். Jesus said to him, He who has bathed needs only to wash his feet, but is completely clean, and you are clean, but not all of you. For he knew the one who was betraying him. For this reason he said, Not all of you are clean. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். தம்மை காட்டுக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவள் அல்ல என்றார். See, this incident of the Lord washing the feet of the disciples, it took place at the time when the Lord instituted the breaking of bread. இயேசு கிறிஸ்து அப்பம் பிட்கிற அந்த காரியத்தை ஸ்தாபித்த அந்த நேரத்திலே இந்த கால் கழுவுகிற இந்த சம்பவம் நடந்தது. I am not very sure whether the breaking of bread happened before the washing of the feet or after washing of the feet. அந்த அப்பம் பிட்கிற காரியம் இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுவதற்கு முன்பாக நடந்ததா அதற்கு பிறகு நடந்ததா என்பது எனக்கு தெரியாது. More likely it happened before the washing of the feet. அந்த இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவுனது அது அப்பம் பிட்கிறதுக்கு முன்பாக நடந்திருக்கும் என்று நம்புகிறேன். But what I wanted to point out was that the Lord loved his disciples so much that he wanted them to have a part with him. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அவ்வளவா நேசித்ததினாலே அவரிடத்தில் அவர்கள் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்பினார். You know, this word having a part is so good in Tamil. தமிழிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தை மிக அழகாக இருக்கிறது. When we read about Simon Peter he tells Simon the sorcerer, your money perish with you, you have no part with us. அந்த பேதுரு அந்த மந்திரவாதியை பார்த்து, உன்னுடைய பணம் உன்னோடு அழிந்து போகட்டும், உனக்கு எங்களிடத்தில் பங்கில்லை என்றான். பங்குமில்லை பாகமும் பங்குமில்லை பாகமும் இல்லை. In English it only says you have no part, but in Tamil it's so emphatic. அந்த ஆங்கிலத்திலே வெறும் பங்கில்லை என்ற வார்த்தை தான் இருக்கிறது. ஆனால் தமிழிலே மிக தெளிவாக பங்குமில்லை பாகமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. So I believe that if the Lord washes our feet, then we have part, and like in Tamil double part. நாம் ஆண்டவர் நம்முடைய கால்களை கழுவார் என்றால் நமக்கு பங்கும் இருக்கிறது பாகமும் இருக்கிறது. So I really believe that the Lord, when he calls us for breaking of bread, we have to think about that also, like how the Lord loved his disciples to have a part with him, so he washed their feet. அப்பம் பிட்கிற வந்திருக்கிற நாம் இந்த காரியத்தை யோசிக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் தங்களிடத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய கால்களை கழுவினார். Peter said, Lord, wash not just my feet, but my body and my feet also, my hands and head also. பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார். And the Lord told him, that someone who has bathed is clean all over, only his feet need to be cleaned. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். And the Lord also told in verse 14, 14வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், If I then the Lord and teacher washed your feet, you also ought to wash one another's feet. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். See, I was so much blessed in the Tanjavur meeting yesterday. நேற்று தினத்திலே தஞ்சாவூர் அந்த கூட்டத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன். We heard real words of warning from the Lord. தேவனுடையத்திலிருந்து உண்மையான எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டோம். But more than that, I could see a spirit
of washing one another's feet. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருடைய ஒரு கால்களை ஒருவர் கழுவுவதற்கான அந்த ஆவியை பார்க்க முடிந்தது. Every brother allows his feet to be washed by every other brother. ஒவ்வொரு சகோதரனும் மற்ற சகோதரர்களால் தங்களுடைய கால்கள் கழுவப்படுவதை அவர் விரும்பினார்கள். It was a spirit of brother among brothers. சகோதரர்களுக்குள்ளே சகோதரர்களாக இருக்கிற ஒரு ஆவி. There was no one ruling or dominating. அங்கு யாரோ சர்வாதிகாரம் செய்கிறதாகவோ ஆளுகை செய்கிறவர்களாகவோ அல்ல. The spirit was one of washing one another's feet. மற்றவர்களுடைய கால்களை கழுவக்கூடிய ஒரு ஆவியை பார்க்க முடிந்தது. The spirit was not to prove that I am superior to you. அந்த நான் உன்னை விட மேலானவன் என்பதை காண்பிக்கிற ஒரு ஆவி இல்லை. So I was so happy to see that it was Brother Samuel who spoke first and not Brother Prabhakar. சகோதரர் சாமுவேல் அவர் முதலாவது பேசினார், சகோதரர் பிரபாகர் அல்ல. அதை பார்ப்பதற்கு மிக நன்றாக இருந்தது. I don't know how many of you realize, like how there is a hierarchy in the way the people, the order in which they speak. நாம் அநேகர் பார்த்திருக்கிறோம், யார் முதலாவது பேச வேண்டும், யார் அடுத்தது பேச வேண்டும் என்று ஒரு 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 சீக்வென்ஸ் ஒரு ஒழுங்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. But I am telling you, it is a great privilege to be part of a church like this which the Lord is building. I am telling you, it's a great privilege for me to be part of the church which the Lord is building. தேவன் கட்டுகிற இந்த சபையிலே ஒரு ஐக்கியமாய் இருப்பதற்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. I could see that all the brothers who spoke there, அங்க இருக்கிற எல்லா சகோதரர்கள் பேசுகிறதை நான் கேட்டேன். Parsutam, Victor, Ratnakumar, Anandraj, Vincent, and even Brother Setu who spoke in the beginning, they were all brothers among brothers. அங்க பேசின சகோதரர் பரிசுத்தம், சகோதரர் விக்டர், சகோதரர் வின்சென்ட், சகோதரர் சேட்டு, அவர்கள் எல்லோரும் சகோதரர்களுக்குள்ளே சகோதரர்களாக இருந்தார்கள். There was no spirit in them to show that what I am speaking is better than what you are speaking. அங்கு பேசுகிற ஒவ்வொருவரும் தாங்கள் பேசுகிறது மற்றவர்களை பேசுகிறது பார்க்கிலும் சிறந்ததாக இருக்கிறது என்பது காண்பிக்கக்கூடிய ஆவி இல்லை. Each one of them had been bathed fully by the Lord. ஒவ்வொருவரும் அவர் முற்றிலுமாய் ஆண்டவரால் மூழ்கினவராய் இருந்தார்கள். And each was allowing each other to wash their feet. மற்றவர்கள் தங்களுடைய கால்களை கழுவுவதற்கு ஒவ்வொருவரும் அனுமதித்தார்கள். And each one had a part with Jesus. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு பங்கும் பாவமும் இருந்தது. It's the same case. Whichever church which the Lord is building, it's the same thing. ஆண்டவர் கட்டுகிற எந்த சபையா இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். The Lord will build his church when people want to remain as brothers among brothers. சகோதரர்களுக்குள்ளே சகோதரர்களாய் ஜனங்கள் இருக்கும் வரைக்கும் தேவன் அந்த சபையை கட்டுவார். Not senior brothers and junior brothers. பெரிய சகோதரர், மூத்த சகோதரர்கள், சிறிய சகோதரர்கள் என்று அல்ல. Never the case where the senior brother is always right and whatever the senior brother says has to be accepted. எப்பொழுதுமே மூத்த சகோதரர் சொல்வது எல்லாமே சரியானதுதான், அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் அல்ல. Even in the church which Jesus Christ was building, Judas Iscariot was like that. இயேசு கிறிஸ்து கட்டின அந்த சபையிலும் கூட யூதாஸ் காரியத் இருந்தான். See, he was a thief. He was dipping into the offering bag. அவன் ஒரு திருடனா இருந்து அந்த காணிக்கை பையிலிருந்து பணத்தை திருடி கொண்டிருந்தான். And he got offended because the Lord took the side of the woman who broke that alabaster, that costly perfume, and poured it on the head of Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே வந்த அந்த ஸ்திரீ அந்த வெளியேறப்பெற்ற தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய சிரசிலே ஊற்று நிமித்தம் அவளுக்கு ஆதரவாக இயேசு கிறிஸ்து பேசினதால் இவன் மனத்தாங்கல் அடைந்தான். Judas Iscariot was a disciple of Jesus Christ. He had to be right. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷரா இருந்தான் யூதாஸ் காரியத், அதனால் அவன் சொல்வதுதான் சரியா இருக்க வேண்டும். Jesus had to take the side of Judas Iscariot. இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்திற்கு ஆதரவாய் பேசியிருக்க வேண்டும். But Jesus Christ said, no, I am going to take the side of that woman who loved me so much. Poor woman, maybe she earned it even in the wrong way, but she has been saved and my heart is with her. ஆண்டவர் அந்த பார்த்து அந்த பரிதாபமான ஸ்திரீ ஒருவேளை தவறான விதத்தில் கூட அதை சம்பாதித்திருக்கலாம், ஆனால் அவளை தான் நான் ஆதரிக்கப் போகிறேன். And Judas Iscariot could not cleanse himself from that getting offended. அந்த மனத்தாங்கல் அடைவதிலிருந்து யூதாஸ் காரியை தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியவில்லை. Once you get offended and don't cleanse it, ஒரு முறை நீங்கள் மனத்தாங்கல் அடைந்து உங்களை சுத்திகரிக்காவிட்டால் you will definitely go the way of Judas Iscariot. யூதாஸ் காரியத் போன அந்த பாதையிலே நீங்களும் செல்வீர்கள். The Lord removes from the church which he is building, he is removing those people who are big in their eyes. தன்னுடைய பார்வையிலே பெரிதா இருக்கிறவர்களை தேவன் கட்டுகிற சபையிலிருந்து ஆண்டவர் விலக்கி விடுகிறார். He exposes their sin. அவர்களுடைய பாவங்களை வெளியரங்கமாக்குகிறார். So as we come to break bread, இப்பொழுது அப்பம் பிட்கிற வந்திருக்கிற நாம்,
Let us remember with gratitude the salvation the Lord has given us. ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பை குறித்து நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். Let us remember with gratitude the loving call of Jesus Christ to wash one another's feet. ஒருவருடைய ஒரு பாதங்களை ஒருவர் கழுவும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் அதற்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். Let us allow our feet to be washed by the brothers. மற்ற சகோதரர்களால் நம்முடைய கால்கள் கழுவப்பட நாம் அனுமதிப்போம். Let us allow them to clean all the dirt sticking on the feet. நம்முடைய கால்களிலே படிந்திருக்கிற எல்லா அழுக்கையும் தூசியையும் கழுவுவதற்கு அனுமதிப்போம். May we have a pure and sincere heart towards everyone. மற்றவர்கள் மீது ஒரு சுத்தமான கபடமில்லாத ஒரு இருதயம் நமக்கு இருப்பதாக. If there is some dissatisfaction or discontentment ஏதோ ஒரு அதிருப்தியோ ஒரு குறைவோ மற்றவர்கள் மீது இருக்கும் என்றால், towards any brother or sister, எந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்தாலும் let us acknowledge that to the Lord, அதை தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். and the Lord will help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். He will help us in setting that matter right. அந்த காரியங்களை சரி செய்வதற்கு தேவன் உதவி செய்வார். But if we justify ourselves, நம்மை நாமே நாம் நியாயப்படுத்துவோம் என்றால், the Lord will not help us. தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. All those who can say like Peter, பேதுருவை போல சொல்லுகிற அனைவருமே, Lord, we want to have a part with you. ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும். We want a part with all the brothers and sisters whom you have given us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள எங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும். Yeah, we can take part with sincerity and truth in breaking of bread. இந்த அப்பம் பிற்கிறதிலே உண்மையுள்ள இருதயத்தோடு நேர்மையாய் நாம் பங்கெடுக்க முடியும். If we have a part with the Lord, நாம் தேவனிடத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கும் என்றால், if we are clean of all the sins against the Lord, தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாவத்திலும் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால், if we have a part with the brothers and sisters, சகோதரர்களுக்குள்ளே நமக்கு ஒரு பங்கு இருக்கும் என்றால், we are clean of all our sins against the brothers and sisters. மற்ற சகோதரர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து நாம் சுத்திகரித்துப்போம். Both are important to us. இரண்டுமே மிக முக்கியமானவைகள். We need to be cleansed of our sins towards the Lord and towards the brothers and sisters. தேவனுக்கு விரோதமாகவும் சகோதரர்களுக்கு விரோதமாக இருக்கிற பாவங்களிலிருந்து நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Then we can take part in the breaking of bread. அப்பொழுது அப்பம் பிற்கிற காரியத்திலே நாம் பங்கெடுக்க முடியும். Let us judge ourselves rightly and then take part in the breaking of bread. நம்மை நாமே சரியாய் நியாயம் தீர்த்து அதற்கு பிறகு நாம் அப்பம் பிற்கிறதிலே பங்கெடுப்போம். Amen. ஆமென். ஜெபம் பண்ணலாம் நம்ம எல்லாரும் தலைவன். எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான அந்த விருந்துக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சத்துருவுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும் என்று சொன்னது போல எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நன்மையின் கிருபை எங்களை தொடரும்படிக்கு தேவனே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த இந்த ஆண்டவரே, இந்த விருந்துக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்திட்டாங்க. அறியாமல் உள்ள காலங்களில் நீர் காணாதவர் போல இருந்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் எங்கும் உள்ள மனுஷரெல்லாம் மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலோடு கூட நாங்கள் இதில் பங்கு பெற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, அபாத்திரமாக நாங்கள் ஒருவரும் இதில் பங்கு பெறாதபடி எங்களை பாதுகாத்தும் எங்களையும் நீர் சுத்திகரித்து உமக்கென்று நாங்கள் சாட்சியாக எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை இதை ஆசீர்வதித்து தருவீராக. நன்றி. நீ செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காய் நன்றி. எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.